நல்லதா போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சிஎஸ்கே ஜெயிக்கும்னு, பட் ஃபைன். ஆனா ஆக்சுவலி இந்த ஹிஸ்டரியிலே வந்து சிஎஸ்கே சேப்பாக்ல ஆர்சிபி ஜெயிச்சதே கிடையாது. டென்ல வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சது பெரிய விஷயம் தான். ஒரே ஒரு தடவை ஜெயிச்ச 2008ல. அதுக்கு அடுத்து இது பெரிய ஒரு ஹிஸ்டரி சேஞ்ச் மாதிரி. நல்லதா இருந்துச்சு, பரவாயில்ல. இது ஆமா, ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணி இறக்குன மாதிரி இருந்துச்சு. ஆஷ் வந்து தலைக்கு வந்துட்டு மூடி வந்துட்டாரு. யூஸ்வலா இப்படி நடக்காது. எதுக்கடி பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஃபைன் தான், ஓகே தான். ஜட்டு வந்து ஓரளவுக்கு அடிச்சு கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பரவாயில்ல, கொஞ்சம் 4 and 6 வந்துச்சு. நல்லா விளையாடுனாங்க, கங்க்ராட்ஸ். கப் அடிச்சா சந்தோஷம் தான். கப் அடிக்கிறதுக்கு கூட ரொம்ப பேசுவாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது பண்ணாம கப் அடிச்சுட்டு பேசினா எல்லாருக்கும் ஹாப்பி தான். எல்லா சிஎஸ்கே ஃபேனும் ஜென்யூனா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமா ப்ரோ, நான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணது என்னன்னா கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா தான் வந்தேன். சேரா போங்கடா டேய். நான் கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா தான் வந்தேன். ஏன்னா இது வரைக்கும் மோர் தென் 14 இயர்ஸா வந்து ஆர்சிபி ஜெயிச்சதே கிடையாது இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹாப்பி. இன்னொன்று என்னன்னா எங்க பவுலிங் யூனிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா புவி இருக்கான், ஹேசல்வுட் இருக்கான். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் டீம் நல்லா செட் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர் கேம்ஸ்ல நல்லா போச்சு அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். சிஎஸ்கே சொல்ல போனா அவங்க நல்லா தான் விளையாடுனாங்க. ஸோ எங்களுக்கு லக் இருந்ததுனால ஒரே ஓவரில் அந்த 2 விக்கெட் ருத்து அண்ட் அவங்க விக்கெட் போனதுனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்பர் ஹேண்டா போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர் கேம்ஸ்ல பார்ப்போம். ஸோ டசன்ட் மீன் தட் நாங்க வந்து நல்லா ஆடுவோன்னு கிடையாது, அவங்க இது நல்லா தோப்பாங்கன்னு கிடையாது. பார்ப்போம், ரெண்டு டீமும் அவங்க இதை பெஸ்ட்டை கொடுக்கட்டும். பார்ப்போம் இதுக்கப்புறம். அவ்வளோதான். மேட்ச் வந்து ஆக்சுவலா டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சிஎஸ்கேவோட வீக்னஸ் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஆக்ஷன் அப்பவும் சரி, மேட்ச் ஷெட்யூல் அப்பவும் சரி, மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆப்வியஸா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ டீம் காம்பினேஷன்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ தோத்தது ஆக்சுவலா வருத்தம் தான். ஆனா ஆர்சிபியோட 2வது கப்பு ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ வந்து அவங்க இன்னைக்கு 2வது கப் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியா போறாங்கன்னு பாத்திருப்பீங்க. ஏன்னா இது சென்னை. பெங்களூரா இருந்தா இப்ப சிஎஸ்கே ஃபேன் இந்த மாதிரி போயிருக்க முடியாது. ஸோ மெச்சூரிட்டியான ஒரு ஊருக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் வித்தியாசம் இதுதான் பாக்குறீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க தோத்துட்டீங்கடா, நீங்க அமைதியா தான் போய் ஆகணும்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஜெயிச்சவனோட தோத்தவனுக்கு தான் கோவம் அதிகம். அப்படியும் கூட எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க போதுதான் அவரோட ஐடல் யாரு, அந்த ஃபேன்ஸோட ஐடல் யாரு, அவங்க சட்டையில எத்தனை ஸ்டார் இருக்குன்றது தெரியும். பொம்பளை கப்பு கிட்ட நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் அவருக்கு நீல ப்ராப்ளம் இருந்துச்சு, சர்ஜரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் எல்லாரும் ஓட முடியாதுன்னு லாஸ்டா வந்தாரு. பட் இது சந்தோஷம் தான் ப்ரோ. தோனி 5 ஓவர் ஆடி இருக்காரு. வழக்கமா 5 பால் ஆடுவாரு. அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான். பட் ஒரு 2 6க்காகவே வந்து பாத்துட்டு போனாங்க. ஆமா, ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் டோனி. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுது. வாங்க ப்ரோ, வாங்க. சின்ன சொன்ன நீங்க தான் ஜெயிப்பீங்க. நானே சொல்றேன், ஆர்சிபி ஃபேனா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இவர் செகண்ட் கொஞ்சம் மெச்சூரான ஃபேனா இருக்காரு. மெச்சூரான ஃபேன்ஸ்ல நான் 2 டீம்லயுமே வந்துட்டு நாலேஜபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் சில பேர் தான் வந்துட்டு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஏதோ டெரரிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விராட் கோலி நம்பால் தான், டோனி நம்பால் தான். அவர் 6 அடிச்சா கத்துங்க, கவர் டிரைவ் அடிச்சா கத்துங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாருமே இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட் இயரோட இன்சிடென்ட் யாருக்குமே மறந்துருக்காது. ஸோ ஓகே, நம்ம எங்க விதைச்சோமோ அங்கேயே அறுவடை செஞ்சிருவோம். சின்ன சாமியிலே பார்ப்போம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் எல்லாருமே வருத்தம் இருக்கும். ஆனால் வருத்தம் தாண்டி ஒன்னொன்று என்ன மேட்டர்னா, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தலை தரிசனத்தை பார்த்தாச்சு. மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த இடத்துல வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பவுலிங் போடும் போதே ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஃபீல்டிங்கில் வந்து இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகிட்டாங்க. அந்த மாதிரிக்கு நம்ம எப்பயுமே சிஎஸ்கே எதிர்பார்க்குற ஒரு ஃபீல்டிங் இல்லை. இந்த தடவை கொஞ்சம் ஃபீல்டிங்கில் கேச்சஸ்மே சரி, ஒரு 3 கேச்சஸ் ட்ராப் ஆயிடுச்சு. அது போக கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங்குமே கொஞ்சம் போராக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்டிங் ஆர்டர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ரெக்கார்ட் ரன் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ட்ராப் பண்ண உடனே அந்த பவர் பிளேல 6 ஓவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 35 ரன்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ அடுத்த ஒரு 6 ஓவர்ஸில் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 6 ரன் ரெக்கார்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 120 மினிமம் ஒரு 10 ஓவர்ஸில் வந்து இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 13 ஓவர்ஸில் 100 கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஒரு 7 ஓவர்ஸில் ஈஸியாக அந்த 100 மிஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த மேட்ச் இல்லைனாலும் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். தலை 2 6மே என்னோட கேபினில் தான் அடிச்சாரு. அதனால வந்து தலை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டல்லாக தான் உட்காந்துருந்தாங்க. அது எல்லாருக்குமே கிரவுண்ட்லேயே தெரியும். அது வந்து இம்பாக்ட் பிளேயர் டூபே கொண்டு வந்ததுனால. இப்போ டூபே கொண்டு வரல அப்படின்னா எப்பயுமே 6th டவுன் தான் இறங்கியிருப்பாரு.
இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு அந்த மெயின் உள்ள அந்த 3rd 4th 5th அந்த ஆர்டரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லை. முன்னாடி எடுத்துக்கிட்டா ரெய்னா அப்படின்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த டைமில் இல்லாதனால இவர் வந்து மிடில் கடைசி ஃப்ரண்ட்டில் வந்தாலுமே இவர் அடிச்சு விளையாடணுன்ற அப்படி ஒரு மேன் தான். அப்படின்றனால நம்மளுக்கு தலை எப்படியுமே வந்து 6 ஹிட்டர் மேன் தான். அதனால 6th 7th கொண்டு வரதுனால தான் அவர் அடிப்பார். அதனால தான் 6th 7th கொண்டு வந்தாங்க. அந்த அந்த கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். பட் முன்னாடி போட்ட பிளேயர் டூபே இருக்கட்டும், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா நல்லாவே விளையாண்டாரு. அப்புறம் தீபக் இவங்களாமே கொஞ்சம் ஹூடால எல்லாருமே நின்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தோனி கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சிங்கிள் மேனா சிங்கிள் தலையா தரிசனம் கொடுத்தார். அதுதான் மேட்ரு. தேங்க்ஸ் சப்போர்ட் ஃபார் சிஎஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். மேட்ச் டிக்கெட் கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப பெரிய போராட்டம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஐபிஎல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் மேட்ச் கூட பார்த்தோம். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு இந்த என்வரான்மெண்ட்டில் பார்க்கறதுக்கு. பர்டிகுலராக எல்லாரும் வந்து தோனி வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்துட்டாரு. ஆனால் கடைசியில் அஸ்வினுக்கு பின்னால் வந்தது தான் அக்செப்டே பண்ண முடியல. அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கலாம். அண்டு பவர் பிளேக்குள்ளேயே அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் கடைசி வரைக்கும் மேட்ச் வரும்னு எதிர்பார்த்தோம். பட்டு நிச்சயமாக நாங்கள் சிஎஸ்கேட்டிருந்து இதை எதிர்பார்க்கல. நான் ஒரு பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். தென் நிச்சயமாக ஆர்சிபி இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க செமிஃபைனல்ஸ் ஆர் ஃபைனல்ஸில் வரைக்கும் வந்துட்டு சோக் ஆயிடுவாங்க. பட் இதுதான் வருஷம் நடக்கிறது. பார்ப்போம். லெட்ஸ் சி. தேங்க்யூ.